வேற ஒன்றும் இல்லை, நேற்று வீடியோ எடுக்கும்போது ஒரு சாவல் ரொம்ப கிராஸ் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சுல, அதை தான் கொஞ்சம் மடக்கி உட்கார வச்சிருக்கான். இது அது கத்த முடியாது, நம்ம கத்துறாத்த உண்டு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சாவக்கறி திறக்கல். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அதெல்லாம் கொளுத்திருக்கோம். சாவக்கறி பாருங்க ரொம்ப முக்கியமானது. எங்கன்னா சமைக்கிறது கிடையாது, சாவலை பிடிக்கிறதுலே தொடங்கிடணும். நம்ம நாட்டில் முத்திர சாவலையும் பிடிக்கக்கூடாது. அது இன்னொரு ஆள் கூப்பிடாப்புல, அப்புறம் அடுத்த வேலை பார்த்துக்குவோம். முத்திர சாவலையும் பிடிக்கக்கூடாது, இலை சாவலையும் பிடிக்கக்கூடாது. ரெண்டுக்கு மத்தியில் உள்ளதை பிடிக்கணும். அப்பதான் என்ன ஆகுனாக்க கறி வந்து இப்படி பிரியும், அப்படி பிரிஞ்சு அப்படி பூவா வரும். இந்த சாவ திறக்கல் என்னன்னா ரொம்ப குழம்பு இருக்காது, அந்த மண்டி அப்படி அள்ளி அப்படி வச்சுக்கிட்டு வெயில் தான் உடம்பு கொஞ்சம் கம்மியா போட்டுருக்காங்கம்மா. அப்புறம் இது இங்கிட்ட ஆரம்பிச்சுட்டே இதில் வரல. ஆஹா, சொல்ல ஒருவேளை பிக் பாஸ்க்கு அப்புறம் முத்துக்குமரன் சிக்கன் மட்டன் எப்படி சாப்பிடணும், எலும்பை எப்படி கடிச்சு மெல்லணும், லெக் பீஸ் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத சாப்பிட்டு காமிச்சு மக்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. பேசிக்கா நான் ஒரு டீ டோட்டலர், எனக்கு தம் அடிக்கிறது, குப்பு குப்புன்னு புகை போடுறது, தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. சோ அதுக்கு பதிலா திருப்தியா ஒரு அசைவ உணவு சாப்பிட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அதுலயும் நான் ஸ்பெசிபிக்கா சஜஸ்ட் பண்றது சேவல். சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம ஒரு நடுத்தரமான சேவலை புடிச்சு மிதமான சூட்டுல வறுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மசாலா நல்லா ட்ரை ஆகும், கறி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். குறிப்பா குழம்பை ஊத்தி சாப்பாடுல பிணைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லெக் பீஸ் கடிச்சிங்கன்னா நீங்க சொர்க்கத்தை தேடி போகணுங்கிற அவசியம் இல்ல, சொர்க்கம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்காரு.